பிக் பாஸில் ஃபஸ்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ யார் எவிக்ட் ஆகி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு. இவர் கேட்கும்போதே அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி எலிமினேட் ஆகி போகிறவங்க இன்றைக்கி ஹாப்பியாக அவங்க வீட்டோட ஃபேமிலியோட தீபாவளி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. முதல்ல எடுத்த உடனே சபரி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து கமருதீன் அப்படின்னு சொல்கிறாரு. பிரவீனும் பார்வதியும் வந்து அப்சரா தான் போவாங்கன்னு கரெக்டாக சொல்கிறாங்க. அப்புறம் மற்றவங்க கிட்ட சுபிக்ஷா கிட்ட கேட்கும்போதும் கமருதீன் சொல்கிறாங்க. கமருதீன் அப்படி பசில்டாக பார்த்துட்ருக்காரு. பட் இவங்க எல்லாருக்கும் தெரியல, கமருதீனுக்கு ஓரளவுக்கு நல்ல ஓட் பேங்க் இருக்குது. அங்கே வந்து நிறைய அடி வாங்குறதுனால அவங்க கமருதீன் தான் அவுட் ஆகி போவாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. பட் கமருதீன் கிடையாது. கடைசி பார்த்தா அப்சரான்னு சொன்னோடனே சுபிக்ஷாவோட ஃபேஸ் அப்படியே மாறுது. அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. சுபிக்ஷாவுக்கு அப்சராவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும் போல இருக்குது. நான் அதை அப்சர்வ் பண்ணது கிடையாது. மற்ற அப்சராவும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. பாவம் ரொம்ப நாள் இருக்கணும்னு நினச்சி வந்திருக்காங்க போல இருக்கு. நல்ல பிளேயர் தானே, நம்ம இருப்போம்னு நினச்சிருப்பாங்க. பட் நல்லவங்க யாருமே பிக் பாஸில் சர்வே பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஷார் கிட்டே கேட்டிருப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி உன்னோட கேப்டன்சி ஏறி ஓக்காச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஏன் உனக்கு வந்து நான் 2 தடவை மைக்கு இந்த நாய் குலைச்சப்போ நீ கவனிக்கவே இல்லை, அது ஏன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஆடியன்ஸ் வந்து அரோரான்னு கத்திருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்து இது டெலிகாஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஏன்னா பர்சனலாக எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி சண்டே எபிசோடில் நடந்திருக்கு. அப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி எந்த வைல்டு கார்டும் இப்போ வரைக்கும் வரல. அப்சரா எலிமினேட் ஆகி போகிறாங்க. ஸோ மேபி நாளைக்கு தீபாவளி அன்றைக்கி சர்ப்ரைஸாக என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக ஒரு கப்பல் வராங்க. அது வந்து கன்ஃபார்ம்டு நியூஸ் தான். அது எந்த கப்பலுங்கிறது நமக்கு தெரியாது. அது வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.